ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, கொஞ்சமாக காமெடி, இது எல்லாத்தையும் சேர்த்து மக்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் சொல்கிற ஃபேக்ட்ஸோட வர ஒரே மாசான ஷோ நம்ம தமிழ் ஃபன் ஃபேக்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடிச்சிடுங்க. டிரைவர் அவசரமாக ஒரு கருத்து சொல்ல டீ நகர் போகணும், வண்டி எடு. அப்பா ஃபிசிக்ஸு, பையன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இவனுங்க 2 பேரையும் கதற விட்ட இடம் ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியுமா? அதாங்க மகாபலிபுரம். போயிருக்கீங்களா? நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. நான் 3 வாட்டி போயிருக்கேன். பாதி நேரம் என் ஃப்ரெண்ட்ஸையே விட்டுட்டு போயிருக்கேன். சபாக்கு போறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு மகாபலிபுரம் போயிருக்கேன். மகாபலிபுரத்தில் இருக்க எல்லா பாறைங்களுக்கு பின்னாடி நம்ம போய் ஒளிஞ்சிருப்போம், பேசியிருப்போம், விளையாடி இருப்போம், படுத்திருப்போம், தூங்கி இருப்போம். அது சரி. அங்கே ஒரு பாறை சர்க்கிளாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதோட வெயிட் 250 tons. 1200 years அப்படி ஸ்லோப்படாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதை 100 பேர் வச்சு தள்ளியும் பார்த்துட்டாங்க. நிறைய ஃபிசிக்ஸ் அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்துட்டாங்க. அது எப்படி நிற்குதுன்னு யாருக்கும் தெரியல. தெரியாது. பேசிக்கிட்டே இருக்க என்னால் பாட முடியாது. அப்படியே நான் பாடினாலும் அதை உங்களால் கேட்க முடியாது. ஆனால் நம்ம ஊரில் கல் கூட பாட்டு பாடும், பில்லர் கூட தாளம் போடுங்க. மதுரை, தாராசுரம் இந்த 2 இடத்துல இருக்க பிளேஸை போயிட்டு நீங்கள் தட்டி பாருங்க. Selamat datang. சாரிகா. என்ன கருமையா இது? சாரி, எனக்கு பாட வராது. நீங்கள் போயிட்டு தட்டி பார்த்து அந்த சவுண்ட்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மாடுக்கு தேவை புல்லுக்கட்டு, தமிழனுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு 2000 வருஷம் பழமையான நம்ம தமிழர் விளையாட்டுங்க. தமிழர்களுக்கு தமிழ் வெறும் ஒரு மொழி இல்லைங்க, அது ஒரு தாய். காரைக்குடியில் தமிழ் தாய்க்கு கோவிலை கட்டி அதை வணங்கிட்டும் வராங்க. டாக்டர், போலீஸ், ப்ரொடெக்டர், ஏழ்ற, இவனை எப்படி வேணால் சொல்லலாம். அதாங்க நம்ம ஃப்ரெண்டு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறேங்க.